இது நம்முடைய ஆசரிப்பு கூடாரத்துடைய வேத பாடம். அதுல 8வது பகுதி. ஹல்லேலூயா. 7 பகுதியை நாம முடிச்சு விட்டோம்ல. 7 பகுதி என்ன அப்படின்னா, முதலாவது வாசலை குறித்து பார்த்தோம், 2வது வெண்கல பலிபீடத்தை குறித்து பார்த்தோம், அடுத்தது வெண்கல தொட்டியை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு என்ன பார்த்தோம்? உள்ள சமூக தப்பத்து மேஜை பார்த்தோம், மெனோரா பார்த்தோம், தூபபீடம் பார்த்தோம், அதுக்கப்புறம் திரைச்சீலை பார்த்தோம். இன்னைக்கு 8வது பகுதி. 7 பகுதியை முடிச்சுட்டு 8வது பகுதி. இந்த நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள போக போறோம்ல. ஏன்னா வெளி பிரகாரத்தை முடிச்சிட்டோம். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயாச்சு. அங்க இருக்கிற 3 பொருள்களை குறித்து பார்த்தாச்சு. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல இருக்கிற திரையை குறித்தும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை குறித்து தான் பார்க்க போறோம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கை பெட்டிய சம்பந்தப்பட்ட ஆட்கள், இந்த மொத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனாலதான் இன்றைக்கு தலைப்பு பீப்புள் அரவுண்ட் த டேபர்நாக்கிள் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் வச்சேன். பீப்புள் அரவுண்ட் த டேபர்நாக்கிளுக்கு ஜெஃப்ரி கேட்டாரு, தமிழ்ல என்னென்ன போடணும் அப்படின்னாரு. நான் சொன்ன தமிழ்ல வேணா, அதை இங்கிலீஷ்லயே விட்டுருங்க. அதுக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருந்த ஆட்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஆங்கிலத்திலே பீப்புள் அரவுண்ட் த டேபர்நாக்கிள், எந்தெந்த நபர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த உடன்படிக்கை பெட்டியும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க இன்றைக்கே புரிந்து கொள்வீர்கள். சோ அடுத்த வாரத்துல இருந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற காரியங்களை பார்ப்போம். சரிங்களா? முதலாவது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தா மோசே. அவர்தான் முதன்மையான ஒரு ஆள். ஆண்டவருக்கு பிறகு அந்த பிளானை சீனாய் மலையிலே பரலோக தரிசனத்தை கண்ட ஒரு மனிதன் இந்த மோசே. அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே உங்களுக்கு சொன்னேன். அவர் நான் காண்பித்த மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்றாருல. அப்போ காண்பித்த மாதிரினா யோசிச்சு பாருங்க. மோசேக்கு சொல்லல ஆண்டவர், அவர் காண்பிச்சிருக்கிறார். பரலோகத்துல எப்படி இருந்தது, பரிசுத்த ஸ்தலத்து அந்த எப்படி இருந்தது ஆசரிப்பு கூடாரங்கிறத மோசேக்கு காண்பித்திருக்கிறதுனால அந்த தரிசனத்தை முழுவதுமாய் பெற்றவன் அந்த மோசே. சோ யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க தெரியும். ஆண்டவர் ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன பண்ணுவார்னா, இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மோசே கிட்ட. சோ இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒரு ஹெட் யார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிறகு மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா மோசே இதோடைய மிகவும் நெருக்கமான ஒரு ஆள். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள வரும். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போற ஆள், ஏன்னா ஆரோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆரோன் ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். மோசே என்ன பண்றாரு? அவரை பிரதான ஆசாரியன் அபிஷேகம் பண்றாரு. ஆனால் மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள போறதுக்கான அவருக்கு வல்லமை இருந்தது, கொடுக்கப்பட்டது. அதற்கான வசனம் வாசிக்கிற என்னாகமம் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி, நல்லா கவனிங்க, மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். அப்போ மோசே மாத்திரம் ஒரு எக்ஸெப்ஷன். மோசேவும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். அதனால எந்த விதமான ஒரு ரூல்ஸ் மீறல் கிடையாது. மோசேவும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் பிரதான ஆசாரியனா அபிஷேகம் பண்ணப்படலை. ஆனாலும் மோசே ஆண்டவர் அந்த கேருபீன்கள் மத்தியிலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மோசேவோடு பேசுவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ மோசே இஸ் a very important person. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் மோசே இஸ் a very important person. அடுத்தது நாம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2வது ஆள். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல முதல் ஆசாரியனா இருந்த நபர் யார் அப்படின்னா ஆரோன். ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ண, அபிஷேகம் பண்ண, இந்த ஆசாரிய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணு. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்கள் எல்லாம் குறித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 28ல பாத்தீங்கன்னா முதல் வசனத்திலே சொல்ல, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும்
அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலேயசார், இத்தாமார் போன்றவர்களே என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அப்போ முதல் பிரதான ஆசாரியன் யார் அப்படின்னா நம்ம ஆரோன், அதாவது மோசேவுடைய சகோதரர். இங்க நிறைய பேர் புதுசா வேதம் கத்துக்கிறீங்க, நிறைய பேருக்கு வேதம் ஆல்ரெடி தெரியுது. ரொம்ப டீப்பா போகாம இன்னைக்கு கொஞ்சம் இந்த இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ முதல் பிரதான ஆசாரியன் யார் அப்படின்னா ஆரோன். சோ லேவி கோத்திரத்திலிருந்து வந்த முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன். அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள், அதற்கு பிறகு அவருடைய சந்ததிகள் அந்த பிரதான ஆசாரியன் போஸ்டை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. சரிங்களா? சோ ஆஹ் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த போது யார் பிரதான ஆசாரியனா இருந்தாரு? கொஞ்சம் யோசிங்க. இயேசு இந்த உலகத்துல இருந்தப்போ பிரதான ஆசாரியனா இருந்தது காய்பா, அண்ணா அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தார். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஆகும் நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் பிரதான ஆசாரியர் பார்க்கலாம். ஆனா முதல் பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னா ஆரோன். சோ இதுக்கு பிறகு இப்போ மோசே கிட்ட வந்து கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? பிளான் கொடுத்தாச்சு. இப்படித்தான்பா பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், சரியா அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆனா அதை செயல்படுத்த போறது யாரு? அதை செயல்படுத்த போறது யாரு அப்படின்னு பாக்குறப்போ அதை வடிவமைக்க போறது இன்ஜினியர் யார் வந்து அதை பண்ண போகிறா அப்படின்னு பாக்குறப்போ மோசே நானே பண்ணிடுறேங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தானே ஆண்டவர் தரிசனம் காட்டினாரு, நானே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லல. அதற்கு ஆண்டவர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றார். அவர் பேர் தான் பெசலே. பாருங்க, அந்த பெசலேல குறித்ததான வசனங்கள் எங்க இருக்கு அப்படின்னா யாத்ராகமம் 31:2 நல்லா கவனிங்க. யாத்ராகம் 31:2 நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து. நல்லா கவனிங்க, இவர் குறித்ததான காரியங்கள் ரொம்ப கம்மியா தான் இந்த வேதத்துல கூறப்பட்டிருக்கு. இவர் மேல நான் எந்த அளவுக்கு ஒரு பிரியம் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பையனுக்கு நான் பெசலேல் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இந்த பெசலேயலோட பேரை என்னுடைய பையனுக்கு நான் பெசலேல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். இந்த யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஏன்னா நிறைய பேர் மோசையை குறித்து பாக்குறோம், ஆரோனை குறித்து பாக்குறோம், இல்ல மீரியாம குறித்து பேசுவோம். ஆனா யாத்ராகமத்துல இந்த பெசலேயலை ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு பயங்கர டேலண்ட வச்சிருந்தார். என்னன்னா, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், யாத்ராகம் 31:2 வாசிச்சுட்டு இருக்கேன். ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இந்த பெசலேலை ஆண்டவர் ஏற்கனவே தேவ ஆவியினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்க, பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. ஏன்னா மோசே சொல்லியிருக்கலாம், ஏய் என்கிட்ட தானே வந்து ஆண்டவர் பேசினாரு, என்கிட்ட தான் ஆண்டவர் காண்பித்தாரு, நீ எடுத்துன்னு வா, மரத்தை எடுத்துன்னு வா, இதை எடுத்துன்னு வா, கல் எடுத்துன்னு வா, நான் செய்யறேன் அப்படின்னு இறங்கிடலைங்க. He used பெசலேல்ஸ் டேலண்ட். பெசலேலுடைய தாளந்தை அந்த மோசே அங்க பயன்படுத்தினார். இதுதான் லீடர்ஷிப்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. we have to identify whose talent. யார் அந்த தாளந்துள்ள நபர், அந்த தாளந்துள்ள நபரை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். ஏன்னா தாளந்து மனுஷனால வராது. அந்த தாளந்து வசனம் சொல்லுது, தேவ ஆவியினால் நான் அவனை நிரப்பினேன். வெறும் மரத்தினால் செய்யற வேலை மட்டும் இல்ல, பொண்ணுனால அவன் வேலை செய்வான், வெள்ளியில வேலை செய்வான், வெண்கலத்துல வேலை செய்வான், ரத்தினத்தை என்ன பண்ணுவான், வெட்டுவான், மரத்திலையும் வேலை செய்வான், எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவான், அவன் செய்வான். ஏன்னா அவனை நிரப்பி டேலண்டா ஆக்குனது யாரு? நான். சோ மோசே இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இறங்கி, பெசலேல் நீ பண்ணுப்பா, நீ டேலண்டட் அப்படின்னு மோசே அங்க விட்டு கொடுக்குறாரு. நான் அவர் மாத்திரம் இல்ல, பெசலேல் மாத்திரம் இல்ல, இன்னொரு ஆளையும் அங்க வந்து வசனம் அவருக்கு ஹெல்ப்பா கொடுக்குது. பெசலேலுக்கு ஹெல்ப்பா 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும்
அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். பாருங்க, பெசலேல், அகோலியாப், அதுக்கப்புறம் ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்கள் யாவரும் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு மோசேக்கு உதவி செய்தார்கள். சோ இந்த பெசலேல் யார் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். கூட சொன்ன மோசஸ் அவரை அலோவ் பண்ணாரு. தட்ஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பெசலேல் என்னென்ன காரியங்களை வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆசாரியர்களே பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது மோசேவும் ஆரோனுமே பாக்குறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்றான் பெசலேல். மோசேவும் ஆரோனும் பார்ப்பதற்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் பார்த்தது இந்த பெசலேல் தான். இல்ல, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க இந்த பெசலேலுக்கு. சோ இந்த பெசலேல் எல்லா காரியங்களையும் முன்னாடியே பார்த்துக்கொள்றோம். சோ இந்த 3 பேர் முதல் ஆசரிப்பு கூடாரத்துல மிகவும் முக்கியமானவர்கள். யார் அப்படின்னா மோசே, ஆரோன், பெசலேல். இந்த 3 பேர் இந்த முதல் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதுல முக்கியமானவர். இப்ப இதற்கு பிறகு இந்த மொத்த கூடாரம் இருக்குல்ல, மொத்த அவுட்டர் ரிங் ஃபுல்லாவே சாலமோன் தேவாலயமா கட்டுறப்போ அது அப்படியே மாறுது. வேற 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 வந்து வேற சைஸ்ல வேற இதுல மாத்துறாங்க, பெரிசா ஆக்குறாங்க. வெளியே இருக்கிற வெண்கல பலிபீடம் சாலமோன் வேற மாதிரி கட்டுறாரு, பெருசா கட்டுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெண்கல பீடம் வேற மாதிரி கட்டுறாரு. இதெல்லாம் கட்டுறாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து மாறுது. ஆனா என்ன மாறல அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டின்னு உள்ள மகாபரிசு ஸ்தலத்துல இருக்கிற ஒரு காரியம் மாறவில்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆரம்பத்துல இருந்த ஆசிரியப்பு கூடாரத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் அது எங்க இருக்குன்னு தெரியாது. சில பேர் சொல்றாங்க அது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, சில பேர் சொல்றாங்க அது பூமிக்கு அடியில புதைந்து வைத்திருக்கிறாங்க, சில பேர் சொல்றாங்க அதை கடத்திட்டு போய் எங்கேயோ வச்சிருக்கிறாங்க, சில பேர் சொல்லுவாங்க இந்த இஸ்லாமியர்கள் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க, அது அந்த இடத்துல இருக்குது. நிறைய நிறைய காரியங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி குறித்ததான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சோ அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டி மேல நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றவன் தாவீது. ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆசை. சோ முதலாவது மோசையை குறித்து பார்த்தோம், ஆரோனை குறித்து பார்த்தோம், பெஸ்லேல குறித்து பார்த்தோம். இப்பொழுது தாவீது. ஏன் தாவீதை குறித்து நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் ராஜாங்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்றப்போ நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 13:3 நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. நல்லா கவனிங்க. அப்பதான் அவர் ராஜாவா ஆகுறார். ராஜாவாகணும்னா அவருடைய வாயிலிருந்து பிறந்த முதல் கட்டளை என்ன தெரியுமா? நமது தேவனுடைய பெட்டியை நம்மிடத்துல திரும்ப கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போனோம். நல்ல கவனிங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். சவுல் 40 வருஷம் அரசாண்டான், ஆனா 40 வருஷம் இந்த தேவனுடைய பெட்டியை பத்தி அவன் கண்டுக்கவே இல்லை. இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போச்சு, என்ன நடந்தது, அந்த காரியத்தை குறித்து சவுல் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் தாவீது ராஜாவானோன அவன் செய்யற முதல் காரியம் என்னன்னா, அவனோட முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பெட்டியை அவன் தேடினான். தேவனுடைய பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணா, கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான். இந்த இடத்துல ஒரு 2-3 நபர்களை நாம பார்க்க போறோம். ஒருவன் இந்த தேவனுடைய பெட்டியினால ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவன், இன்னொருவன் இந்த உடன்படிக்கை பெட்டியினால மரணத்தை பெற்றுக் கொண்டவன். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரான விஷயம், பார்த்து பக்குவமா அணுக வேண்டிய விஷயம். பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய பெட்டியை அவன் கொண்டு வர வேண்டும் என்று தாவீது என்ன பண்றான், யோசிக்கிறான். யோசிச்சோன்னு அடுத்த வருஷம் சொல்றது, இந்த காரியம் எல்லாருக்கும் செம்மையான காரியமா இருந்ததுனால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்போ தேவனுடைய பெட்டி கீரியாத் யாரீம்ன்ற ஒரு இடத்துல இருந்தது. அங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரப்போ ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். என்னடா இவ்வளவு நாள் நம்ம ஊர்ல இல்லாத பெட்டி இப்ப நம்ம ஊர்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.
அப்போ அந்த தேவனுடைய பெட்டி எங்க இருந்ததுன்னா அபினதாப் அப்படின்ற ஒருத்தர் வீட்டுல இருந்தது. அங்க இருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு புது ரதத்தின் மேல என்ன பண்றாங்க, ஏற்றிக்கொண்டு கொண்டு வராங்க. அந்த ரதத்தை 2 பேர் நடத்துறாங்க. யார் அப்படின்னா ஊசா, அகியோ அப்படின்னு சொல்லி 2 பேர் என்ன பண்றாங்க, அந்த ரதத்தை ஓட்டிட்டு வராங்க. ஓட்டிட்டு வரப்போ தாவீதும் சகல இஸ்ரவேலர்களும் என்ன பண்றாங்க, நல்ல முழு பலத்தோடு எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம். தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். ஒரே டான்ஸ். இது நம்ம ஊருக்கு உடன்படிக்கை பெட்டி வருது, ரொம்ப நாள் கழிச்சு வருதுன்னு சொல்லி ஒரே ஆட்டம். அப்படி இருக்கிறப்போ அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்த பொழுது மாடுகள் இடறினபடியால் அந்த தேரை இழுத்துட்டு வந்த மாடு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இடறிடுச்சு. அது இடறினோன்னு இங்க ஊசா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பெட்டியை கையை வச்சு புடிச்சிட்டான். பாருங்க, இந்த பெட்டியை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய வல்லமை, ஏன் இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்றாருங்கிறத தான் இனிமே நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரங்கள்ல எல்லாம். இந்த ஊசா அந்த பெட்டியின் மேல என்ன பண்ணிட்டான், கையை வச்சுட்டான். இந்த பெட்டியின் கையை வைக்கிறதுக்கு சில பேருக்கு மாத்திரமே தகுதிகள் இருக்கு. ஆசாரியர்களுக்கு மாத்திரமே இந்த பெட்டியை என்ன பண்ணணும், தொடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த ஊசா இந்த பெட்டியை பிடித்தான். பிடிச்ச உடனே ஊசா மேல ஆண்டவருக்கு கடும் கோபம் உண்டு. கோபம் உண்டதுனால அந்த இடத்திலேயே ஊசா என்ன பண்றாரு, ஊசாவை ஆண்டவர் அடிக்கிறார். ஊசாவை அடித்ததுனால் அந்த இடத்துல என்ன பண்ணா, அவன் செத்து போயிட்டான். பாருங்க, இது கர்த்தருடைய காரியம். கர்த்தருடைய காரியத்தை ரொம்ப அசட்டை பண்ணி செய்யக்கூடாது, அலட்சியமாய் செய்யக்கூடாது. கர்த்தர் உடைய காரியத்தை நாம் அசட்டையாய் செய்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே இதுதான் நியாயத்தீர்ப்பு. பாருங்க, ஏன்னா கர்த்தருடைய பெட்டிங்க, அது கர்த்தருடைய சித்தம், அது விழாது. அதை குறித்ததான காரியங்கள் நான் மறுபடியும் அடுத்தது சொல்லும் போது நான் சொல்றேன். ஏன்னா இந்த கர்த்தருடைய பெட்டி அவருக்கு அவரை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் இல்லையா? அந்த கர்த்தருடைய பெட்டியை கைய வைக்க இந்த மனுஷனுக்கு, அந்த ஆசாரிகளை தவிர வேற யாருக்கும் உத்தரவு கிடையாது. தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, 40 வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வரோம், இந்த மாதிரி ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சு என்ன பண்ணா, அங்க இன்னொரு ஆள் வீட்டுக்கு அனுப்புறாரு அந்த பெட்டிய. யாருன்னா ஓபேத் ஏதோம் அப்படிங்கிற ஒரு ஆள் வீட்டுக்கு. சோ மிக முக்கியமான நபர்களை குறித்து பார்த்து வருகிறோம். மோசே, ஆரோன், பெசலேல், தாவீது, ஊசா, இப்போ ஓபேத் ஏதோம். இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல பெட்டி 3 மாசம் இருக்கு. தாவீதுக்கு பயம். ஐயோ, பெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி ஆகி போச்சு, எடுத்துட்டு வந்து உள்ள போனா என்ன ஆகும்னு தெரியாது. அப்ப ஓபேத் ஏதோம் வீட்டுல இருக்கட்டும் அப்படிங்கிறார். 3 மாசம் ஓபேத் ஏதோம் வீட்டுல இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோம் வீட்டுல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது யோசபாத்துக்கிட்ட வசனம் சொல்லுது, நீ ஆண்டவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அப்போ உடன்படிக்கை பெட்டி உள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஜெபம் உள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய துதி உள்ள இருக்கும் பொழுது, இந்த 3 மாதமும் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதி. பாருங்க, அவன் துணிகரமா செய்யல, அவன் அதுக்கு பயப்படுறான். அவன் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை 3 மாசம் பத்திரமா வைத்துக் கொள்ளுகிறான். அதற்கு பிறகு தாவீதுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம பயந்த மாதிரி இல்ல போல இருக்கு, அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம சரியா பார்த்து கொள்ளணும்னா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்குள்ள கொண்டு வர. அதற்கு பிறகு இன்னொரு காரியம் நடக்குது. உடன்படிக்கை பெட்டி குறித்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்ன அப்படின்னா, சவுலுக்கு முன்னாடி சாமுவேலுடைய காலத்துல பெலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்டு அவங்க எங்க வைக்கிறாங்க அப்படின்னா, தாகோனுடைய கோயில். தாகோன் என்பது யார் அப்படின்னா பெலிசனுடைய தெய்வம், விக்கிரகம். சோ அந்த கோயில்ல கொண்டு போயிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க.
சோ உடன்படிக்கை பெட்டியுடைய வல்லமை, உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து வருகிற ஒரு பெட்டி, அவ்வளவுதாங்க. உடனே பெட்டியை வச்சு நம்ம அந்த பெட்டியை வச்சு பூஜை பண்ணணும், பெட்டியை துதி ஆராதனை கொடுக்கணும்ன்றது கிடையாது. இந்த பெட்டி யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற அந்த பெட்டி. அந்த காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த காலத்துல அது நீங்க, இந்த காலத்துல அது நான். ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் சுமந்து செல்லுகிற ஒரு கருவி அந்த பெட்டி. அந்த பெட்டிக்கு ஆண்டவர் எவ்வளவு மரியாதையை கொடுத்திருக்காருன்றதை பாருங்க. அந்த பெட்டி தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்களும் நானும். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி தாகோனுடைய கோயில்ல இருக்குது பாருங்க. ஒரு விக்கிரகத்துடைய கோயில்ல உடன்படிக்கை பெட்டி நிக்குது. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். நல்லா கவனிங்க, தாகோன் சிலை நிக்குது, பக்கத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நிறைய நேரத்துல நாம கூட பார்ப்போம், ரோட்ல எல்லாம் குப்பை கொட்டாதீர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சாமி படம், இந்த பக்கம் ஒரு சாமி படம், நடுவுல இயேசு படம் வரைஞ்சு இங்க குப்பை கொட்டாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கும். சில பேருடைய ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தர் படம், காந்தி படம், நடுவுல இயேசு படம். படங்கள்னாலே நமக்கு அது ஒத்து வராது. ஆனாலும் ஒரு கம்பேரிசன் பண்ணவே கூடாது. ஆண்டவருடைய காரியத்தையும் ஆண்டவருடைய பிரச்சனத்தையும் எதோடு கூடயும் சரிசமமா நிறுத்திட கூடாது. மோசே எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள் மறுரூபமலையில காணப்பட்ட பொழுது பேதுரு சொல்றாரு, இங்க உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடலாமா? 3 பேருக்கு 3 கூடாரம் போட்டு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம்னா அதோட பேதுரு என்ன பண்ணிட்டாரு, நீ அமைதியா உட்காருப்பா, நீ பேசாத. நீ எப்போ கம்பேர் பண்றியோ அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ மேல இருந்து ஒரு சத்தம் வருது, இவரே என் நேசகுமாரன், இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. சோ இவருக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். நீ இந்த மோசேவையும் எலியாவையும் இவர் கூட கம்பேர் பண்ற வேலையை என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. அப்ப இந்த இடத்துல தாகோன் சிலை நிக்குது, பக்கத்துல உடன்படிக்கை பெட்டி வச்சிட்டாங்க. காலையில பாக்குறாங்க, உடன்படிக்கை பெட்டி காலையில அவங்க பூஜைக்கு பாக்குறாங்க. பார்த்தா தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. பெட்டி இங்க இருக்கு, தாகோன் முகம் குப்புற விழுந்து பெட்டி காலில் விழுந்து தாகோன் விழுந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்றாங்க, ஆஹா இது ஏதோ தெரியாம விழுந்துருச்சு போல இருக்கு, நம்ம சாமி என்ன பண்ணிருச்சு, கீழே விழுந்துருச்சு, இதை தூக்கி நிறுத்துவோம்னு சொல்லிட்டு பெலிஸ்தர்களை தூக்கி நிறுத்தி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலமே பார்த்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கும் நடக்கும். சோ நமக்கு முன்பாக எந்த தாகோனாலும் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. எந்த அந்நிய சக்தியினாலும், எந்த விதமான இந்த என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்கல்ல, பில்லி சூனியம், இந்த காரியம் அந்த காரியம், இதுல எந்த காரியமும் நமக்கு வாய்க்காது. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற பெட்டி நாம். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லும் பொழுது தாகோன் மாத்திரம் இல்ல, எந்த விதமான எதிர்த்து செய்கிற காரியங்கள், நமக்கு எதிராய் செய்கிற பிளான் செய்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்காது. தாகோன் அவ்வளவு நாள் உடன்படிக்கை பெட்டி வர வரைக்கும் அவ்வளவு நாள் கெத்தா நின்றுட்டு இருந்த ஒரு சிலை. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி தாகோனால நிக்க முடியல, கீழே விழுந்தது. மறுபடியும் எடுத்து நிக்க வைக்கிறாங்க, உடஞ்சு விழுந்துருச்சு. இனிமே அதுக்கு கிடையாது. பயந்து போய் பெட்டி என்ன பண்றாங்க, தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அபினதாப் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. சோ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்துதான் உடன்படிக்கை பெட்டி. ஏன் தாவீது இவ்வளவு இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல வாஞ்சியா இருந்தா, ஆண்டவர் சொல்றாரு இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலதான் நான் நின்னு பேசுவேன், என்னுடைய சத்தம் ஷெக்கினா மகிமை அங்கதான் இறங்கும் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்லணும்?
அந்த உடன்படிக்கையை பற்றி பார்த்து தாகோன் ஏன் உடைஞ்சு விழணும், அதற்குள்ள என்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம வரப்போகிற வாரத்துல பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.